ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோயில் இருக்குது. இந்த 30,000 கோயிலையே மிக சிறந்த ஒரு 3 கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உருவான கோயில். அதுக்கப்புறம் இங்கே நிறையா போர் அந்த மாதிரி வந்தனால அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதை இப்போ சீர் பண்ணி ரெனோவேஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி மிக சிறந்த 3 கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷனுக்கிடையே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, செத்ததுக்கப்புறம் நரகம் சொர்க்கம் அப்படி இருக்கா அப்படின்னு. அப்படி சொர்க்கம் நரகம் இருக்குன்றதை உணர்த்தக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த வாட் ராங் ஹூன் அப்படிங்கிற ஒரு கோயில். இது வெள்ளை கோயில், ஒயிட் டெம்பிள்னு சொல்லுவாங்க. கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ங் ராய் அப்படிங்கிற தாய்லாண்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த போர்னால் இந்த கோயில் கிட்டத்தட்ட கொஞ்சம் அழிஞ்சிடுச்சு. இதில் நிறைய சிலைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை மறு சீரமைப்பு பண்ணி கிட்டத்தட்ட இந்த கோயில் எல்லாமே ஃபுல்லாகவே ஒயிட்டில் தான் இருக்குது. இந்த ஒயிட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, ப்ரோஸ்லின், அது இல்லாமல் ஒயிட் சிப்ஸு, அது கூட பார்த்திங்கன்னா கண்ணாடி துகள்களை அரைச்சி அதில் உள்ள சின்ன சின்ன துகள்களை அதில் ஒட்டியிருக்காங்க. அதனால தான் பயங்கரமாக உங்களுக்கு ஷைனிங்காக அப்படியே மின்னுது. பகல் நைட் எல்லாமே இந்த கண்ணாடி துகள் பயங்கர வெளிச்சமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மெட்டீரியல் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் எதை குறிக்குதுன்னா, இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒயிட்லேயே செய்யப்பட்ட ஒரு புத்தர் சிலை இருக்குது. இங்கே மட்டும்தான் வெள்ளையிலான புத்தர் சிலை இருக்குது உள்ளே. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை கோயில் பார்த்திங்கன்னா நம்மளோட உள் மனசை குறிக்குது. ஒரு பேராசை இல்லாத ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா 2 சைடுமே நிறைய கைகள் வெளியில் தெரியும். அதை கடந்து தான் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகணும். அது எதனா பேராசை எங்கேயோ விட்டுட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு புத்த மதத்துப்படி போதனைகள் நீங்கள் கேட்டு மக்கள் எல்லோரும் பேராசை இல்லாமல் சொர்க்கம் நரகம் அப்படின்னு இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த புத்திஸ்ட் மதத்தோட ஒரு கோட்பாடு. அதுதான் இந்த கோயில் சொல்லுது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க கோயில் ஒன்று இருக்கும். அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் மேலே உள்ள கலர் இருக்குல்ல, அது கோல்டன் ஷேட் தான் குறிக்குது. அப்படி தான் இந்த கோயிலோட மிக சிறப்பு. இந்த வெள்ளை கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அங்கே தாய்லாந்து மக்களுக்கு இலவசம் தான். பட் நம்மள மாதிரி டூரிஸ்ட் அந்த மாதிரி போய் பார்க்க போனீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 பாட் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாண்டோட ரூபாய் அங்கே வாங்குகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் அளவுக்குள்ள ஒரு பெரிய கோயில். இதில் பார்த்திங்கன்னா 2-3 சின்ன சின்ன தண்ணி ஒரு சின்ன ஆறு மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு புத்த மதத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிறந்த கோயில். இங்கே நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இங்கே மெடிடேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வராங்க. நீங்களும் தாய்லாந்து டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்காம வராதீங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அயோத்தியா. என்னடா இது தாய்லாண்டில் அயோத்தியாவா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு அயோத்தியா கோயில் இருக்குது. அது என்ன கோயில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது ராமருக்கான கோயிலா யாருக்கான கோயில் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அயோத்தியா கோயில் பார்த்திங்கன்னா ஒரு புத்த மதத்துக்கான கோயில். இது எப்போ கட்டினாங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1351ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் நிறைய போர்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அயோத்தியா நாட்டை பிடிக்கிறதுக்காக வேறு ஒரு பர்மாவிலேருந்து ஒரு ராஜா தொடர்ந்து இந்த அயோத்தியா மேலே போர் தொடுக்கிறாரு. அவரால் இதை பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து போர் தொடுத்து அதுக்கப்புறம் இந்த அயோத்தியா நகரத்தை அவர் பிடிச்சிடுறாரு. அப்படி பிடிச்சிட்டு இந்த அயோத்தியா நகரம் ஃபுல்லாக அவங்க கைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த போரில் தோற்ற ராஜாவோட பையன் கிட்டத்தட்ட ஒரு பெருசாகி அவனை ஒரு பெரிய படையை திரட்டி திருப்பியும் நம்ம அப்பா தோற்ற அந்த அயோத்தியாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போரிட்டு ஜெயிச்சு இந்த அயோத்தியாவை அவனும் பிடிச்சிடறான். பிடிச்சி இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்கான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் போர் வருது. திருப்பியும் பர்மாவிலேருந்து அவங்க திருப்பியும் அப்போ உள்ள ராஜா திருப்பியும் அயோத்தியாவை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போர் பண்ணி திருப்பியும் அயோத்தியாவை அவங்க பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிச்ச பிறகு என்ன பண்ணால், நம்ம தோற்ற இந்த இதில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள புத்த மதத்து கோயில் நிறையா கோயிலை இடிச்சிட்டாங்க. அப்படி இடித்த ஒரு கோயில் தான் இந்த அயோத்தியா கோயில். இது ஒரு புத்த மதத்துக்கான கோயில். இங்கே உள்ள எல்லா புத்த சிலையும் அவங்க அழிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை
இப்போ தாய்லாண்டில் வந்து இருக்கிற அந்த கோயிலை வந்து அவங்க பராமரிச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த புத்த மதத்தோட சிறப்புகள் என்னான்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தாய்லாண்டில் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. நீங்களும் தாய்லாந்து போனால் இந்த இடத்தையும் கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ளூ டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்கும், சென்டரில் ஒரு கோல்டு இருக்கும். இவங்க எதனால் இந்த ப்ளூ கலரும் கோல்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா வாட்ராங் ஷூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சியாங் ராய் தாய்லாண்டில் தான் இந்த கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு பழைய கோயில். இந்த பழைய கோயில் வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளூ கலராக மாற்றிருக்காங்க. இது வந்து இந்த கோயிலை எப்போ ரெனோவேட் பண்ணாங்கன்னா 1996 தான் இது இந்த கோயிலை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வந்து 2014 தான் இந்த கோயிலை வந்து கட்டி முடித்தாங்க. ஏன்னா இது ஒரு பழைய கோயில், அதை வந்து ரெனோவேட் பண்ணி திருப்பியும் வந்து மக்களுக்காக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா பாம்புகளோட சிலை இருக்கும். இந்த பாம்புகளோட சிலை எதை குறிக்குதுன்னா தீய சக்திகள் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த பாம்புகள் வந்து குறிக்குது. அது இல்லாமல் இந்த ப்ளூ கலர் வந்து ஒரு எல்லையற்ற தன்மையை குறிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர்மம் அதிகமாக பண்ணோம், இந்த தர்மத்தை வந்து குறிக்கிற நிறம் தான் இந்த ப்ளூ கலர். அதுதான் இந்த கோயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக இருக்கும். கோயிலில் உள்ள சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடந்த காலத்துலேயும் இப்போ உள்ள நிகழ்காலத்தையும் இணைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய இடிஞ்ச ஒரு கோயிலை பழைய அந்த தொழில்நுட்பத்தோடு சேர்த்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. நீங்களும் கண்டிப்பாக தாய்லாந்து போனீங்கன்னா இந்த கோயிலை பார்க்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.